யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்ம அடிக்கடி நமக்குள்ள வர்ற கேள்வி, எங்களை ஏன் படைச்சீர் ஆண்டவரே, எங்களை ஏன் இந்த ஊருக்கு கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு ஏன் இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் இந்த சபையில் வந்து நிலை நிறுத்தினீங்க என்று நாம் அடிக்கடி கேட்குற கேள்விக்கு நம்ம ஒரு பதிலாக சொல்லுவோம், அவருடைய துதியை சொல்லி வரும்படி அவர் நம்ம ஏற்படுத்தினார். இங்கே இயேசு கிறிஸ்துவே நமக்கு போதிக்கிறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கனி கொடுக்கும்படி தான் உங்களை நான் வச்சுருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். கனி கொடுக்கும்படி. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்களேன் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, உங்களை எதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு? கனி கொடுக்கும்படி. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கும்படி அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கனி கொடுக்கும்படி தான், அதுக்கு தான் அவர் படைத்திருக்கிறார். நல்லா சொல்கிறார் பாருங்க, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டேன்? கனி கொடுக்கும்படி. கனி கொடுக்கும்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். கனி கொடுப்பது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். கனி கொடுப்பதுன்னா என்ன அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். தொடர்ந்து இந்த மாதத்தில் சில வாரங்கள் ஆண்டவர் சித்தமானால் நாம் தியானிப்போம். கனி கொடுப்பது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு சென்டென்ஸ், ஒரு பெரிய நீளமான சென்டென்ஸ், அதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுகிறவங்க எழுதி கொள்ளலாம், மற்றவங்க மனசில் அதை பதித்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது கவனிங்க. இயேசுவோடு இணைந்து எல்லாட்டா கூட்டு சேர்ந்து குணங்களாலும் கிரியைகளினாலும் பிறருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பிறருக்கு பிரயோஜனமாக வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுவே கனி கொடுக்கும் வாழ்க்கை. மீண்டும் சொல்கிறேன், இயேசுவோடு இணைந்து எல்லாவற்றால் கூட்டு சேர்ந்து குணங்களாலும் கிரியைகளினாலும் செய்கிற வேலைகளினாலும் பிறருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பிறருக்கு பிரயோஜனமாய் வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுவே கனி கொடுக்கும் வாழ்க்கை. இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். நம்ம காட்டு ஒலிவு மரமாக இருந்த நம்ம அதை அங்கேருந்து கட் பண்ணி எப்படி ஒலிவு மரத்தோடு இணைத்தார் இன்னொரு வசனம் சொல்லுகிறதோ, அதுபோல் இந்த உலகத்தில் பிரயோஜனமற்று இருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்தார், பேர் சொல்லி அழைத்தார். கரங்களை தலையிலையா சொல்லுவோம், அவர் பேர் சொல்லி அழைத்தார். ஒவ்வொரு சகையும் மாத்திரம் இல்லை, உங்களை எல்லாரையும் அவர் பேர் சொல்லி அழைத்தார். உங்களை தமக்கண்டு அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? வெளியில் பிரயோஜனமற்று கிடந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று சொல்லப்படும் நிலையில் இருந்த நம்மை தெரிந்தெடுத்து அங்கிருந்து கட் பண்ணி தம்முடைய திராட்சை செடியான என்ன ஏசு சொல்ல, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடின்னு சொல்கிற மாதிரி அந்த கொடியாக நம்மை ஒட்டி இணைத்தார். கரங்களுக்கு தலையிலையா சொல்லுவோம். இந்த கூட்டு சேருதல் இருக்கு பாருங்க, இணைதல் இருக்கு பாருங்க, இதுதான் வாழ்க்கையின் ரகசியம், வெற்றியின் ரகசியம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி, நம்முடைய ஊழியத்தின் வெற்றியிலும் சரி, தனித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள் இந்த வசனத்தில் பாருங்கள், இந்த வசனத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 5ஆம் வசனத்தில் வாசிங்க. நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை என்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போது நமக்கு ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது. இல்லை, என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். அப்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் என்னால் முடியும் அப்படின்னு விசுவாசம் வைக்க வேண்டும். அதே சமயத்தில் என்னால் முடியும் என்ற அந்த சுயநம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய மனதில் தெளிவாக இருக்கணும், இதை கர்த்தருடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது. கரங்கள் தலையில சொல்லுங்கள். அதான் அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
என்னால் முடியலப்பா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஜெபிக்காதவங்க என்ன சொல்கிறாங்க, என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன், இவர்கிட்ட ட்ரை பண்ணுறேன், அவர்கிட்ட ட்ரை பண்ணுறேன், இது மூலமாக ட்ரை பண்ணுறேன், அது மூலமாக ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முடிகிற வரைக்கும் சில ட்ரை பண்ணியே செத்து போயிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வாழ்க்கையை சுவைப்படுத்தினால், உங்களை ருசிப்படுத்தினா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரே பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸோ தேவனோடு கூட்டு சேர்ந்து எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடு இருக்கின்ற மாதிரி ஒரு ஐக்கியம், ஒரு கூட்டு வேணும். இந்த மாதத்தில் நம்ம குறிப்பாக ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். போன மாதத்தில் குறிப்பாக ஒன்று தியானித்தோம். என்ன தெரியுமா? அவருடைய உறவில் நாம் புதுப்பிக்கப்படணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நாம் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் நாம் அதிகமாய் அந்த புதுப்பித்தில் நிலைத்திருப்பதுனா என்ன? அவரோடு சேர்ந்து பணி செய்வது, அவரோடு சேர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவது, அவரோடு இணைந்து அன்றாடம் அவரோடு நடந்து இல்லை, அவரை விட்டு விலகி அல்ல, ஆலோசனையில் அவர் இருப்பார் இல்லை, என் வீட்டின் ஆலோசனையில் அவர் இருப்பார், என் குடும்ப காரியத்தில் அவர் இருப்பார், என் பிஸ்னஸில் அவர் இருப்பார், என்னுடைய ஊழியத்தில் அவர் இருப்பார். அவர் இல்லாமல் நான் செய்ய முடியாது. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளும். நம்முடைய படிப்பு, அறிவு, ஞானம் எல்லாம் நல்லது தான், அவளெல்லாம் பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் இவைகளை பயன்படுத்தும் போது நானே இதை செய்கிறேனா, அவரோடு இணைந்து செய்கிறேனா? ஸோ கர்த்தரோடு இணைந்து, இயேசுவோடு இணைந்து கூட்டு சேர்ந்து குணங்களாலும் கிரியைகளினாலும் பிறருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பிறருக்கு பிரயோஜனமாய் வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. இப்படி ஒரு கனி கொடுக்க தான் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்தோம். இந்த கனி கொடுப்பது எதற்காக நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த அதே வசனத்தில் பாருங்கள், ஜெபத்திற்கு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், பதில் வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வேணும் அப்படின்ற அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக கனி கொடுத்தல் என்கிற அனுபவத்தில் நாம் இருக்கணும். கனி கொடுப்பதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுனாலே ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை நல்ல ஃபயராக இருக்கணும். நீங்கள் யாருக்கு ஜெபம்னாலும் கர்த்தர் பதில் கொடுக்குறார். ஏன்னா மரியாள் மாத்தாள்லாம் சொன்னாங்களே, நீர் வேண்டிக் கொள்வது எதுவோ அது நமக்கு கிடைக்கும் என்கிற விசுவாசம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இவர் ஆராதிக்கும் தேவனிடத்தில் இவர் எது கேட்டாலும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உண்டாகும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம் மூலமாய் பயன்பெறுகிறார்கள். கனி கொடுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கனி கொடுப்பது என்பது கிறிஸ்துவுக்காய் வாழ்வது மாத்திரமல்ல, பிறருக்கு பிரயோஜனமாக இருப்பது. எப்படி பிரயோஜனமாக இருப்பது? நம்மகிட்ட உள்ள பணங்களை ஷேர் பண்ணலாம், நம்மளுடைய அனுபவங்களை கவுன்சிலிங் கொடுக்கலாம். இதெல்லாமே சீக்கிரத்தில் கரைஞ்சு போயிடும். நம்மகிட்ட இருக்கிற பணங்கள் கரைந்து விடும், நம்முடைய அனுபவங்கள் தோற்று போகும். ஆனால் நாம் யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர். அதன் மூலமாக மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கரங்களுக்கு தலையிலே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜெப வாழ்க்கையும் கனி கொடுத்தலும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பயணிப்பதாக. எப்பவுமே நான் சில பிரச்சனைகளோடு வருபவர்களுக்கு நான் இப்படி சொல்லுவேன், கடன் தொல்லையோடு வருகிறவர்களுக்கு நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். 5 பேரை கடன் தொல்லையில் இருப்பவங்களை கண்டுபிடிச்சேன். 5 பேருன்றது ஏன் அப்படி மனசில் வந்துச்சோ எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் அது ஈஸியாக மனதில் வைக்க முடிஞ்சது. பேரை எழுதினேன். அவங்க பேர்களை சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும், எனக்கு தான் அந்த கடன் பட்டவருடைய வேதனை எனக்கு தான் தெரியும். ஸோ என்னை போல் ஒரு 5 சகோதரர்களை கண்டுபிடிக்கிறேன், அவங்க தேவையை எழுதுவேன். இதை நான் சக்ஸஸாக என்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய குழந்தை இல்லாதவர்கள் என்னிடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். நீ எவ்வளோ வேதனைப்படுறேன்னு முதல்ல கேட்பேன். அழுவாங்க. சமூக நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியல. என்னை நேசிக்கிறவங்க கூட முதல் கேள்வி, இன்னும் வயிற்றில் புழு இல்லையா, பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்டு என்னை கொள்கிறாங்க. 1 வாரம் ஆகும் அந்த கண்ணீரை மறைக்க. சரி, உனக்கு இந்த வேதனை தெரியுதில்ல, நீ யாருக்காவது ஜெபம் பண்ணுற, எப்படியாவது எனக்கு உன்னை தாங்காண்டுகிறே, அதை தானே ஜெபம் பண்ணுற. அந்த ஜெபத்தை நிறுத்தி 5 பேர் கஷ்டப்படுறவங்க, உங்கள் சொந்தக்காரங்களையோ வேலை செய்கிற இடத்துலையோ கர்த்தருடைய பிள்ளையோ எவரோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ அவனும் அதே வேதனையை தானே சுமக்கிறான். அந்த வேதனையை சுமக்கிற 5 பேரை எடுத்து அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிப்பார். அவங்கள ஒரு சிலருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. உன் விசுவாசம் அதிகரிக்கும், உனக்கும் அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா.
இது ஏதோ நான் புதுசாக கண்டுபிடிக்கல. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. ஸோ கனி கொடுப்பது என்பது வாழ்வின் நோக்கம். எப்படி கனி கொடுக்கணும், அதனால தாங்க நான் அனாதை விடுதி நடத்துகிறேன், அதனால தான் என் பணத்தெல்லாம் நான் அப்படி வாரி இறைக்கிறேன் அப்படின்னு வாரி இறைக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்களே நிறைய பேர் வாரி இறைக்கிறாங்களே, எல்லாம் வாரி இறைக்கிறாங்க. என்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்தேன், ஆனால் நன்றி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பதில் கொடுத்தார். அதனால் எனக்கு பாருங்கள் எவ்வளோ நஷ்டம். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, யாரும் சொல்லி கேட்டதை நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதத்தில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது. முதல்ல நேரமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க பாயிண்ட்டே இருக்காது. நேற்று ஜெபம் பண்ணி அதை தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. நீங்கள் புதுசாக ஒன்று ஜெபம் பண்ணால் தானே ஜெபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். அது எப்போ நடக்கும்னா நீங்கள் மற்றவர்களை குறித்து அக்கறையோடு பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது. ஸோ இங்கே பதில் ஆண்டவர் கொடுக்கும்போதே கனி கொடுத்தல். ஸோ கனி கொடுத்தல் என்பது இந்த 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி கொடுத்தல் என்பது பிரயோஜனமாக இருப்பது என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, வாழ்நாள் அனுபவம். நான்லாம் முன்னாலெல்லாம் பிரயோஜனமாக இருந்தேன், ஆனால் அந்த நன்றி கெட்ட உலகம், மறந்து போகிற உலகம், ஆனாலும் நான் இப்போ கனி கொடுக்கறத பற்றி கவலைப்படுறதில்ல. நான் என் வாழ்க்கை என் குடும்பம்னு பழைய வாழ்க்கைக்கே போயிட்டேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோனோ அதுக்கே திரும்பிட்டேன். அப்படி சொல்கிற சாட்சிகளையும் நான் விசுவாசிகள் மத்தியில் நான் பார்க்குறேன், கேட்கிறேன். ஆனால் கடைசி வரையும் யார் நினச்சா என்ன நினைக்காட்டான்னு நான் கனி கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னை ஏற்படுத்தினதே எதிர்க்கு தான். அவர் என்னை ஒரு மகனாக மாற்றி மகளாக மாற்றி அவரோடு இணைத்து என்னை கனி கொடுக்க வைக்கிறது தான் அவர் என்னை ஏற்படுத்தினார். அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இனியெல்லாம் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறுத்தினா நான் ஒரு முட்டாள், நான் ஒரு தோல்வி அடைந்த மனிதன். நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஏனென்றால் கனி கொடுக்க அது நிலைத்திருக்க. ஸோ கனி கொடுப்பது என்பது தான் வாழ்வின் நோக்கம். இது எப்படி சாத்தியமாகும்? அது நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் வருகின்ற நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். இது வாக்குத்தத்தத்தோடு கூடிய செய்தி தான். ஆகவே தான் துணிந்து இதை நான் உங்களோடு இந்த நாளில் தெரிந்துகொண்டு சுருக்கமாய் சொல்லுகிறேன். 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி கனி கொடுக்க முடியும், எப்போ கனி கொடுக்க முடியும்னா இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பொழுது அல்ல. அவரோடு கொஞ்ச நாள் நடந்து போன மாதம் சொன்னது போல புதுப்பிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நடக்கிறது இல்லை, நிலைத்திருக்கணும். எப்படி நிலைத்திருக்க முடியும்? எதில் நிலைத்திருக்க சொல்கிறாரு? வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அவர் நிலைத்திருக்குன்னா படத்தை மாட்டி டெய்லி கும்பிடுறதில்லை. அவருடைய வார்த்தை, அவர் போதித்த போதனை, அவர் போதித்த போதனைன்னு பெருசாக நம்ம பழைய ஏற்பாட்டில் 600க்கும் மேற்பட்ட நியாயப்பிரமாணங்களை தேடி வாசிக்கிற மாதிரி அவர் போதனையை தேட வேண்டாம். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் யோவான் சுருக்கமாக சொல்கிறாரு, அவர் கற்பனையில் நிலைத்திருக்கிறது. அவர் கற்பனையில் நிலைத்திருந்தால் போதும், நீங்கள் கனி கொடுப்பது சாத்தியமாகும். ஆலையில் அவருடைய கற்பனைன்னா என்ன? நீங்கள் இந்த அதிகாரத்தை மட்டும் வசித்து பாருங்களேன், ரொம்ப தெளிவாக தெரியும். அவருடைய கற்பனை என்னென்னா, நான் உங்களில் நேசிக்கிறேன், உங்கள் அன்பாக இருப்பது போல நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஒருவரில் ஒருவர். நான் உங்களில் எப்படி அன்பு கூறுகிறேன்? நீ எனக்கு பிரயோஜனமாக இருந்தால் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை நேசிக்கலை. நீ எனக்கு சத்துருவாக இருந்த பொழுது, நீ என்னை தேடாத இருந்த காலத்தில் உனக்காக நேசத்தின் ஜீவனே கொடுத்தேன். நான் உன்னை நேசிப்பது போல பிறனையும் நிபந்தனை இல்லாமல் லாப நோக்கம் கருதாமல் அன்பு கூறும் பழக்கம் இருக்குமானால் நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் முதல்ல இன்ட்ரோடக்ஷனாக சொன்னேன், இயேசுவோடு இணைந்து கூட்டு சேர்ந்து குணங்களாலும் செய்கிற வெளிப்படையாக செய்கிற வேலைகளினாலும் பிறருக்கு. இவரை பாருங்கங்க, இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு. அவருக்குள்ள கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். அவர் கொஞ்சம் கூட கிறிஸ்துவர் மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு பணிவான, அன்பான, கனிவான பேச்சு, முரட்டுத்தனமான ரஃப்பான பேச்சு அவர்கிட்ட இல்லை. இல்லை, பார்ப்பாங்க, நம்ம மக்கள் பார்ப்பாங்க, கிறிஸ்துவை பார்ப்பாங்க, நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. அல்லேலூயா. பிறருக்கு பிரயோஜனமாய் வாழ்வது அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம். ஸோ கனி கொடுக்கறது தான் நம்ம நோக்கம். கனி கொடுப்பது முடியுமா? முடியும். அவரில் நிலைத்திருந்தால், அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால், அவருடைய கற்பனையில் நிலைத்திருந்தால். மூணாவதாக, கனி கொடுக்குறீங்களா கொடுக்கலையா, என்ன அடையாளம் அப்படின்னா இந்த அதிகாரத்திலே நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள். முதல் 2 வசனத்திலே பார்க்குறோம். கனி கொடுக்குற கொடியை என்ன செய்வார்? ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்க நம்ம ரோடுகளே பார்க்குறோம், செடி கண்ணாபண்ணான்னு தான் வளருது, கிளை எப்படி எப்படியோ இருக்குது. அந்த ரோட்டில் பார்க்க அழகாக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வலிக்கும், அதுக்கு அதுக்கு உயிர் ஜீவன் உயிர் இருக்குது, ஆத்மா தானே இல்லை, அது வலி இருக்கும் கண்டிப்பாக, வெட்டப்படுகிறது. அந்த வேதனையை உணர்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில்? என்றைக்காவது இப்படி சொல்கிறீங்களா? என் பக்கத்தில் ஒருத்தருக்கான் என்னமோ தப்பு பண்ணுறான், ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கல, ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் உடனே தலையில் குட்டுறாரு ஆண்டவர், வயிற்று பிடிச்சி கிள்றாரு. அப்படின்னா நீங்கள் கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தகப்பன் தான் நேசிக்கிறவர்களை மாத்திரம் தான் சிக்ஷிக்கிறார், வேசியின் புத்திரர்களை சிக்ஷிக்கிறது இல்லை. கரங்களுக்கு தலையிலே சொல்லுவோமா? சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட உடனே கழுத்தடிக்கு விழும்போது, என்ன இது நான் ஒழுங்காக தானே வந்தேன், கழுத்தடி கீழே விழுறேன்னு உடனே ஞாபகம் வருது. அப்படி பேசிட்டு வந்தே இல்லை, ஞாபகம் வருது. ஒருத்தன் கொலையை செஞ்சுட்டு போகிறான், அவனுக்கு நான் பரிசுத்தவான் மாதிரி தலையை நிமிர்ந்துட்டு போகிறான், கொள்ளை அடிக்கிறான், அசிங்கமாக வாழ்கிறான், அசுத்தமான ஒரு வெக்கமே இல்லை அவனுக்கு, வேதனையே இல்லை, தலை நிமிர்ந்து போகிறான், அவனுக்கு செழிப்பாக இருக்கிறான், ஒரு குறைவும் இல்லை. ஆனால் நான் ஒரு சின்னது பட்டாலும் செஞ்சாலும் வேதனை இருக்கா? நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிங்க, உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த சுத்தப்படுத்த அனுபவம் இல்லாமல் எனக்கெல்லாம் ஒரு தண்டனை இல்லை, நான் செழிப்பாக இருக்கிறேன், ஒரு குறைவு இல்லாமல் என்ன கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு சாட்சி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்களை கனி கொடுக்குற இடத்துல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ரெண்டாவது, ஒருவரில் ஒருவர் அன்பு. மோசையும் ஆரோனும் ஒருவர் பார்த்ததில்லை, ஆனால் ரொம்ப நாள் கழித்து மோசே குழந்தையாக இருக்கும்போது குழந்தைய பார்த்துருப்பா ஆரோனுக்கு மோசே ஒருவேளை இப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன்னு நினைக்கலாம். மோசைக்கு இப்படி ஒரு உருவத்தில் ஆரோன் ஒரு சகோதரன் இருக்கான், கதை தெரியுமானால் அந்த உருவத்தை பார்த்ததில்லை. ஒருவர் பார்த்துடாத போதும் அவர்கள் இருவரும் சந்தித்த போது அவள் இருதயத்தில் அப்படியே ஒரு பொங்கின ஒரு அன்பு உண்டாச்சு. வசனம் சொல்லதை நான் சொல்கிறேன், இதாங்க கிறிஸ்துவ அன்புங்க. யாராவது பாடுபட்டால் நமக்கு ஒரு அன்பு, யாராவது பார்த்தோன்னு ஒரு அன்பு, கிறிஸ்துவின் சகோதரில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு அன்பு, ஒருவரில் ஒரு அன்பு. இந்த அடையாளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கனி கொடுக்குறீங்க. ரொம்ப செலக்டிவாக உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு கூட்டம், அவங்கள மட்டும்தான் அவங்களால நேசிக்க முடியும், மற்றவங்களை வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்கள பார்த்து கசந்து கொண்டு இருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கவே, இப்படி பார்க்கும்போதே அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னா சம்திங் ராங் வித் யூ. உன்ட்ட ஏதோ ஒரு நாவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ நீ விழுந்து பிரச்சனையோடு இருக்கிற. ஏன்னா கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளே வர விட மாட்டேன்ற, உன் வாழ்க்கையில் அது இல்லை. கனி கொடுத்தல் எப்படி இதுக்கு தான் ஏற்படுத்தினார், ஆனால் மிஸ்ஸிங் அது இல்லை, போச்சு. அவனை பிடிக்கும் ஆனால் இவ்வளோ பிடிக்காது, அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இவனை பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, காரணம் சொல்வீங்க, அது உங்களுக்கு நியாயமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவர் அன்பு கூற சொல்லி அந்த கற்பனை முழு நியாயப்பிரமாணத்தையும் இந்த ஒரு வார்த்தையில் போட்டு அடைச்சி இதை கீழ்ப்பிடிஞ்சா போதுன்ட்டார். இதை நம்ம படிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். மூணாவது அடையாளம், உலகம் உங்களை சிநேகிக்காது, உலகம் உங்களை பகைக்கும். உலகம்னு சொன்னால் நீங்கள் சில சண்டை போட்டுட்டு ஒருத்தர் அவர் என்ன பகைக்கிறார், அந்த பகையை நான் சொல்லலை. உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலகம், கிறிஸ்துவை வெறுக்கிற உலகம், உலகத்தின் வேஷத்தை தரித்து இப்படி தான் வாழ்க்கை, சந்தோஷமாக டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு வாழ்கிற உலகம். அந்த உலகத்தை உங்களை பிடிக்காது. நீங்கள் லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியாக ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் லஞ்சம் வாங்குகிற அத்தனை பேருக்கும் நீங்கள் விரோதியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை என்னை விரோதியாக நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கனி கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க. கரங்களுக்கு தலையிலே சொல்லுவோம், நீங்கள் கனி கொடுக்குற மக்களாக இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கனி கொடுக்குற இடத்துல இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக நீங்கள் இதை சொல்லாமல் ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணுறீங்களே, போதனையாக பண்ணுறீங்களே அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒரே வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 5ஆம் வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். போதும், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரோடு நிலைத்திருக்க மிகுந்த கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். NLT என்ற ஒரு ஆங்கில வேதாமத்திலே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு இருக்கு. யாரோ ஒரு தெரியல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. மிகுந்த கனிகள் கொடுக்கும்படி தான் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாருங்க, ஒரே ஒரு உதாரணம் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் உதாரணம். ஆபிரகாம் முதல்ல
தன் சொந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமானவனாக இருக்கிறான். அல்ல, அண்ணன் இறந்துறாரு, அவர் பையனை சுமக்கிறாரு, அப்பாவை சுமக்கிறாரு. பெற்றோரை கைவிடாத தகப்பனாக ஒரு நல்ல முன்மாதிரி உள்ள மகனாக ஆபிரகாம் இருந்தான். வயர் முதிதாகி சாகிற வரைக்கும் அவனை கவனித்து அடுத்த இடம் போகிறார் ஆபிரகாம். ஸோ சொந்த குடும்பத்துக்கு அப்பா சொல்கிற ஒரு வேலையை தன் வாழ்நாளிலே கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டாலும் லோத்துவை சுமக்கிறார். லோத்து நன்றி இல்லாதவன், ஆனாலும் அவனை சுமக்கிறார். தன் குடும்பத்துக்கு பிரயோஜனமானவன் ஆபிரகாம். தன் தேசத்திற்கு இன்னைக்கு ஒரு இனம், இன்னைக்கு யூதர்கள் எங்கள் தகப்பன்னு பெருமையாக சொல்கிறாங்களே, அப்படி ஒரு பெரிய இனத்திற்கே அவன் பிரயோஜனமுள்ளவனாய் மாறினான், அஸ்திபாரமாய் மாறினான். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருந்த பொழுது அவனை அழைத்தேன் என்று சொன்னார் பாருங்க. அதுலேருந்து ஒரு இனமே, ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படும்படி வாழ்க்கையை வாழ்ந்தான். மூன்றாவது, அவன் கனி கொடுப்பது என்னவென்று சொன்னால் பாருங்க, பின்வரும் சந்ததிக்கு அவன் ஆசீர்வாதத்தை விட்டு சென்றான். அவனோடு அவன் வாழ்நாளோடு அவன் வாழ்க்கை முடிச்சு கொள்ள. வெறும் சொத்து சுகங்களை விட்டுருந்தா அது என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். தேவனை கொடுத்து சென்றான், தேவ வார்த்தையை கொடுத்து சென்றான் பின்னொரு சந்ததிக்கு. நீ ஆபிரகாம் நான் ஏன் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க போகிறேன்னா, நீ ஒன்று சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கும் உன் பின்னொரு சந்ததிக்கும் என்னை குறித்து நீ கற்றுக் கொடுப்ப, அதனால் உன்னை நான் ஆசீர்விப்பேன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ அவனுடைய கனவு, அவனுடைய உழைப்பு, அவனுடைய நினைவெல்லாம் எதை செய்தாலும் நான் என்னுடைய உடம்பு, என் நாக்கு, என் சரீர சுகம், அதுக்கு மட்டும் வாழ்ந்த ஒரு சராசரி கேவலமான மனிதன் அல்ல ஆபிரகாம். அவன் நினைவெல்லாம் என் குடும்பத்துக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்க முடியும், என் தேசத்துக்கு நான் எப்படி பிரயோஜனமாக இருக்க முடியும், என் பின்வரும் சந்ததிக்கு நான் எதை விட்டு செல்கிறேன், இந்த நினைவோடு வாழ்ந்தான், மரித்தான். அதுதான் இயேசு சொன்னார், அவன் என்னை கண்டு கழிவு வந்தான். எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சும் அவனுடைய சந்ததியாக நாம் சொல்லப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே வேற லோத்துவை பாருங்க, எதிர்மறையான ஒரு உதாரணத்தை பாருங்க. அவனுடைய சொந்த குடும்பத்தின் லோத், அவன் சொந்த குடும்பத்துக்கே அவன் பிரயோஜனமற்று போய்விட்டான். ஒருவரை கூட ஆதாயம் பண்ண முடியவில்லை, எல்லாரையும் இழந்து போனான். மனைவி கூட உப்புத்துணாய் மாறினான். பிள்ளைகள் சாபம் பெற்று அழிக்கப்பட்டார்கள். தேசத்துக்கு பிரயோஜனமாக இருந்தானா இல்லை, அவனால் ஒரு சமூகமே சீரழிந்தது. அவன் நீதிமான், அவன் தனிப்பட்ட விதத்தில் நல்லவன். நீதிமானாக லோத் இருதயத்தில் வாதிக்கப்பட்டன்னு வசனத்தின்படி தனிப்பட்ட விதத்தில் நல்லவன், யாருக்கும் கெடுதல் செய்யாதவன் போல தெரிந்தாலும் அந்த தேசத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டான். அது மாத்திரமல்ல, பின்வரும் சந்ததிக்கு அவன் பிரயோஜனமாக இருந்தானா, விட்டு சென்றது என்ன, 2 சாபமுள்ள ஆண்டவர் வெறுக்கிற 2 இனக்கூட்டத்தை, இனக்குழுவை விட்டு சென்றான். இதுதான் கனி கொடுப்பவருக்கும் கனி கொடுக்காதவருக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் வாழ்வின் நோக்கம் கனி கொடுப்பது என்பது ஆண்டவர் சொல்கிறார். கனி கொடுப்பதின் அடையாளம், நான் என் சொந்த குடும்பத்திற்கு, நான் சார்ந்த என் தேசம் சமூகத்திற்கு, நான் சார்ந்த என் எதிர்கால சந்ததிக்கு, என் சந்ததின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது சொல்லிட்டு போகும், இவரனால நான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்படி தான் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அப்படி கனிகள் கொடுப்பீங்க, நீங்கள் அப்படி கனிகள் கொடுப்பீங்க. எத்தனை பேர் நான் இப்படி ஒரு பிரயோஜனமுள்ள கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சீக்கிரமாக எழுமி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், மிகுந்த கனி கொடுக்க போகிறேன், மிகுந்த கனி கொடுக்க போகிறேன். உன் வீட்டிலும் நீ கனி கொடுக்க. இது வரைக்கும் உன் வீட்டில் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு உன்னை திட்டியிருக்கலாம், இவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு உன்னை சொல்லியிருக்க. உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் ஆண்டவர். உன் படிப்பு மாற்றாது, உன் அனுபவம் மாற்றாததை உன் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஓ க்ளோரி டு காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எக்ஸ்ட்ரா லக்கேஜ், சுமை, இது ஒரு சுமை எக்ஸ்ட்ரா, இவர் இருக்குது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்க அப்படின்னு உன்னை பார்த்து சொல்கிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், இவர் இல்லாமல் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியாது, இவர் இல்லாமல் நாங்கள் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே சுருக்கி கொண்டு சுயநலவாதிகளாய் மாறிவிட கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் சார்ந்த சபை, நீங்கள் சார்ந்த சமுதாயம், நீங்கள் சார்ந்த தேசம், அதற்கே உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நீங்கள் விரும்பணும், நீங்கள் அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் கரைஞ்சு விரும்போ, இதெல்லாம் குறைஞ்சு விரும்போ, இதெல்லாம் இழந்துருவோமோ என்ற ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள், தங்களை இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து அனுபவிப்பதில்லை, மரித்து உயிர் தெழுவது, விதையாக பூமிக்குள் புதைந்து செடியாக பலன் கொடுப்பது. விதைக்க புதைக்க பயப்படுகிற ஒருவனும் ஒருத்தையும்
கிறிஸ்துவுக்கும் ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஆனால் கனி கொடுக்கத்தான் உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் விரும்புகிறேன் அப்பா, நான் இதுவரைக்கும் என் குறைவுகள் இப்படி இருந்தாலும் மன்னித்து இந்த புதிய மாத துவக்கத்தில் நான் கனி கொடுக்கிற மகனாக மகளாக மாற விரும்புகிறேன். என்னை உம்முடைய கிருபினால நிரப்புங்கப்பா. என் குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா. நான் கனி கொடுக்கறதுக்கு அதுக்கு என்கிட்ட என்ன தடையாக இருக்கோ அதை ட்ரிம் பண்ணுங்க, வெட்டுங்க ஆண்டவரை, வெட்டி தள்ளி போடுங்க. ஒட்டுமொத்த கொடியும் ஒட்டி அது உலர்ந்த உதாய் போய்விடாதபடி, எரி நரகத்தில் போட்டு விடாதபடி. ஹல்லேலூயா. எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேதனை நான் அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சில சஃபரிங்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன், சில பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை வெட்டுங்கப்பா, என்னை உடைங்கப்பா, என்னை உடைத்து நொறுக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். மொத்தத்தில் நான் கனி கொடுத்தால் போதும், என்னை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றினால் போதும். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னேன். ஒரு கற்பனையாக அல்ல, வாக்குத்தத்தமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எனக்கும் என் சபைக்கும் என் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதாக. இதுவரை இருந்த சாப வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை போகட்டும். லோத்துவை போன்ற பரிதாபமான வாழ்க்கை இந்த சபையில் ஒருவரும் வாழ்ந்து விடக்கூடாது. தனக்கென்று வாழ்ந்த லோத்துவை போல, தனக்குன்னே வாழ்ந்த, தன் குடும்ப சுகத்துக்குன்னே வாழ்ந்த லோத்துவை போல ஒருவரும் இந்த சபையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருடைய அடையாளமாய் மாற வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீர் காத்திருக்கிறீரே, இந்த வருஷமாவது இந்த பிள்ளைகள் கனி கொடுக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு உம்முடைய உரிமையாளர், தோட்ட உரிமையாளர் இடத்துல நீர் மன்றாடுகிறது போல நான் சபைக்காய் மன்றாடுகிறேன். இதுவரை கனியற்ற கிரியைகளை செய்கிற, கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்த விசுவாசிகள் யார் இருந்தாலும் இந்த மாதத்தில் உணர்த்தி ஹல்லேலூயா அவர்களோடு பேசி ஹல்லேலூயா கனி கொடுக்கும் அனுபவத்தை கொண்டு வருவீராக. கனி கொடுக்க செய்வீரா. கனி கொடுப்பவர்களுக்கு நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் கொஞ்சம் அல்ல மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க, மிகுந்த கனிகளை கொடுக்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க. சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தமாக மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அது எங்கள் ஆசையாகட்டும், அது எங்கள் விருப்பமாகட்டும். அதை அடையும் மட்டும் நாங்கள் அதை போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்ளாய் எங்களை மாற்றும். எங்களை குறித்த சரித்திரம் லோத்துவாக எங்களை பதிவு செய்யக்கூடாது. எங்களை ஒரு ஆபிரகாமாக பதிவு செய்ய வேண்டும். எங்கள் பின்வரும் சந்ததி சபிக்கிற ஒரு இடத்தில் நாங்கள் இருந்து லோத்துவாக மாறி எங்கள் வாழ்க்கையை அழித்து கூடக்கூடாது. ஆபிரகாமை போல வாழ்ந்து பின்வரும் சந்ததியும், எங்கள் தலைமுறையாக வருகிற சந்ததியும் எங்கள் பெயரை நினைவு கூறும்படி ஹல்லேலூயா ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இதுக்கு தானே ஏற்படுத்தினீங்க. அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இந்த மாதத்தில் மிஷனுக்கு அதிகமான தேவைகள் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, முயற்சிகள் உண்டு. இவைகள் எல்லாம் செய்து முடிக்க சபையை பலப்படுத்தும். மிஷனரி பணங்கள், நிறுத்தப்பட்ட பணங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் தீவிரமாக செயல்படட்டும். செகண்ட் ஃப்ளோரில் சீக்கிரமாக மிஷனரிகளுக்கு தங்கும் அறையை இந்த மாதத்தில் கட்டி முடிக்க, அதுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்க கிருபை செய்தலும். பயன்படுத்தும் இடத்திற்கு ஒரு மாதத்துக்குள் கொண்டு வர செப்டம்பர் மாதத்திலிருந்தே மிஷனரிகள் வந்து தங்கும் இடமா எங்கள் இடம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். உடைய பிள்ளைகள் பிரயாணங்களை ஆசீர்வதியும், போக்குவரத்தை ஆசீர்வதியும். எந்தவித விபத்து நாசம் மோசங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி எல்லை வைத்து பாதுகாத்தருளும் ஐயா. வியாதி வருத்தங்கள் இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் வருகிற இந்த வியாதி வருத்தங்களுக்கு விலைக்கு பாதுகாத்தருளும். ஹல்லேலூயா. இயற்கை பேரழிவுகளின் செய்திகளை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அப்படிப்பட்ட செய்திகளுக்கு எங்கள் தேசத்தை விலைக்கு பாதுகாத்தருளும். எங்கள் மக்களை நீர் பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறோமே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி என்று சொன்னீங்களே, இந்த கனிகள் உண்டாகும்படின்னு சொன்னீங்களே. நாங்கள் உம்முடைய நாமத்தில் துணிந்து ஜெபிக்கிறோம், தைரியத்தோடு ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மாதமாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளும் எங்கள் வாழ்க்கையில் சரித்திரபூர்வமான நாளாக இருக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மை உமக்கு செலுத்துகிறோம். பெரியேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.